அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்று அரிதிலும் அரிதான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் நிகழ இருக்கு. மேலும் அன்றைய தினம் அமாவாசை. சூரிய கிரகணமும் அமாவாசையும் ஒரே நாளில் நிகழ இருக்கு. அப்படிப்பட்ட அரிதான நிகழ்வு 12 ராசிகள் மீது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17 அன்று நடைபெற இருக்கிற வளைய சூரிய கிரகணம் உலகம் முழுவதிலும் கவனம் இருக்கும் ஒரு விண்வெளி நிகழ்வாக இருக்குது. இந்த வளைய சூரிய கிரகணம் நெருப்பு வளையம் என்ற பெயராலும் அறியப்படுது. காரணம், சந்திரன் சூரியனின் முன் வந்து அதன் மையப்பகுதியை மறைக்கும் போது சூரியன் முழுமையாக மறையாமல் சந்திரனை சுற்றி பிரகாசமான ஒளிவட்டம் தென்படும். இந்த வகை கிரகணம் சந்திரன் பூமியை சுற்றி வரும் பாதையில் சற்று தொலைவான நிலையில் இருக்கும்போது நிகழுது. இந்த நேரத்தில் சந்திரன் வானில் சூரியனை விட சற்று சிறியதாக தோன்றும். இதனால் சூரியனை முழுவதுமாக மூட முடியாமல் அதன் வெளிப்புற ஒளி வளையமாக தென்படுது. இதுவே வளைய சூரிய கிரகணத்தின் முக்கிய அடையாளமாக சொல்லப்படுது. வானத்தில் ஒளிரும் வளையம் தோன்றும் காட்சி வானவியல் உலகத்தில் மிகவும் அழகான காட்சிகளில் ஒன்றா கருதப்படுது. இந்த கிரகணத்தின் போது முழு சூரிய கிரகணத்தை போல வானம் முற்றிலும் இருளடையாது. பகல் நேர ஒளி தொடர்ந்தே இருக்கும். ஆனால் சூரியன் ஒரு ஒளிரும் வளையமாக சந்திரனை சுற்றி தெரியும். இந்த காட்சி அழகை மட்டுமல்லாமல் சூரியனின் வெளிப்புற அடுக்குகள் குறித்து ஆய்வு செய்யும் வானவியலாளர்களுக்கும் அறிவியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. உச்சகட்டத்தில் சந்திரன் சூரியனின் மையப்பகுதியில் கிட்டத்தட்ட நிலை பெற்றது போல தோன்றும். சூரிய ஒளியை வளையத்தின் வழியாக சந்திரனின் விளிம்பில் தெளிவாக காணப்படும். சில நேரங்களில் கிரகண காட்சிகள் காணப்படும் சிறிய வளைவு போன்ற தோற்றம் மேற்பரப்பை கடக்கும் போது பூமி சுழலும் தன்மையால் உருவாகும் இயல்பான விளைவுதான். இந்த வளைய சூரிய கிரகணத்தின் முழு காட்சி பூமியின் ஒரு குறுகிய பாதையில் மட்டும்தான் தென்படும். அந்த குறிப்பிட்ட பாதையில் உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க முழுமையான நெருப்பு வளைய காட்சியை காண முடியும். அந்த பாதைக்கு வெளியே உள்ள பகுதிகளில் இருக்கிறவங்க பகுதி கிரகணத்தை மட்டும்தான் காண முடியும். அதனால் இந்த நிகழ்வை முழுமையாக காணும் வாய்ப்பு எல்லோருக்குமே கிடைக்காது. மேலும் இந்த கிரகணம் உலகின் ஒரு பகுதியில் தொடங்கி பூமியின் சுழற்சியுடன் சேர்ந்து மற்ற பகுதிகளுக்கு நகரும். சர்வதேச நேரப்படி காலை நேரத்தில் தொடங்கி மதியம் மற்றும் மாலை நேரங்களில் உச்சத்தை அடையும். இந்திய நேரப்படி பார்த்தா இந்த நிகழ்வு பிற்பகல் முதல் மாலை நேரம் வரை நடைபெறும் காலகட்டத்துடன் ஒத்துப்போகுது. ஆனால் இந்த நேரங்கள் கிரகண பாதையில் உள்ள பிற நாடுகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வளைய சூரிய கிரகணம் இந்தியாவில் காணப்படாது. புதுடெல்லி உள்பட இந்தியாவின் எந்த பகுதியிலுமே இந்த கிரகணத்தின் வளைய அல்லது பகுதி காட்சிகள் தென்படாது. சந்திரனின் நிழல் உலகின் வேறு பகுதிகளில் வழியாக மட்டுமே செல்லும். இதனால் இந்திய வானவியல் ஆர்வலர்கள் நெருப்பு வளைய காட்சியை நேரடியாக காண முடியலனாலும் உலகளவில் இது 2026ஆம் ஆண்டின் முக்கியமான வானவியல் நிகழ்வுகளில் ஒன்றா இருக்க போகுது. மேலும் பிப்ரவரி மாதத்தில் 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ இருக்கு. முக்கியமாக இந்த கிரகமானது கும்பராசியில் நிகழுது. ஜோதிடத்தின்படி இந்த சூரிய கிரகணம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. எதிரியாக கருதப்படும் சனி பகவானின் ராசியில் நிகழும் இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதில் சிலருக்கு சிறப்பாக இருந்தாலும் சிலருக்கு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் வகையில் அமையும். மேலும் ஒவ்வொரு முயற்சியிலுமே தோல்வியையும் அவங்க சந்திக்கக்கூடும். வேத நாட்காட்டியின்படி 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழுது. அதுவும் இந்த கிரகணம் மாலை 5:30 மணிக்கு தொடங்கி இரவு 7:57க்கு முடிவடைய போகுது. இப்போது 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் எந்த ராசிக்காரர்களுக்கு மோசமாக இருக்க போகுது, எந்த ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து சாத்தியமான அனைத்து ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க. ஒரு உறவினரை பார்க்க திட்டமிடலாம். நீங்கள் உங்கள் எதிரிகளை தோற்கடிக்கிறதுல வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து சாத்தியமான அனைத்து ஆதரவையும் உதவியையும் நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டமானது சிறப்பாக அமைய போகுது. உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக நடவடிக்கைகளில் மிகுந்த ஆர்வம் காட்டுவீங்க. உங்கள் வீடுகளில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நண்பர்களுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உங்கள் விருப்பங்கள்லாம் இப்போது நிறைவேற போகுது.
மேலும் பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். வீண் செலவுகள்லாம் எதுவுமே ஏற்படாது. நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடியதாக இருக்க போதுங்க. தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வழக்குகள் மற்றும் கடன்கள் விஷயத்தில் நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அலுவலகத்தில் உங்களின் செயல்பாடுகளால் உயரதிகாரிகளின் பாராட்டுதல்களையும் அதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரம் வழக்கம் போல காணப்படுங்க. சக வியாபாரிகளுடன் நீங்கள் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவு உங்களுக்கு ஏற்படும். பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனசில் சிறு சிறு சலனங்கள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புகுந்த வீட்டு உறவினர்களோட மனஸ்தாபம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மேலும் நீங்கள் பரிகாரமாக விநாயக பெருமான வழிபட நன்மைகள் மேலும் நன்மை தீமைகள் கலந்த பலன்களும் கிடைக்க போகுது. சில இடங்களில் கடுமையாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள்லாம் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான நேரமாக இது அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்க போகுது. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிற வாய்ப்பு உண்டாகி இருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரமாக இது அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் நீங்க போகுது. பிள்ளைகளால் சிரமம் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும். மேலும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள்லாம் பெற்று பிரகாசமாக இருப்பாங்க. ரொம்ப கவனமாக முதலீடுகளில் இறங்கணும் நீங்கள். மேலும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்றமிறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுது. 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதால வேலை காரணமாக மனைவி மக்களை பிரிஞ்சு வெளியூர் செல்ல வேண்டியதாக இருக்கலாம். மேலும் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். புதிய முதலீடுகளில் கவனமாக செய்யணும். மேலும் சிம்மராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டமிடுதலை செய்யணும். பண விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். மேலும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும். சுபகாரியங்களுக்கு வீடே விழாக்காலம் காணப்போகுது. திடீர்னு அது ஏற்படும். பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அதிகாரிகள் நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள்லாம் தேடி வரப்போகுது. வீரம் பொங்கும். தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை மழையில் நனைவீங்க. மேலும் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இது இருக்க போதுங்க. கடந்த வாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள், கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் இப்போது நீங்கள் போகுது. எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றியாக போகுது. வியாபாரம், தொழிலில் கூடுதல் கவனம் தேவை உங்களுக்கு. எதிர்ப்பு, போட்டின்னு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால புதிய முயற்சிகளில் நிதானமாக இருங்க. மேலும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபடும் புதிய முயற்சிகளால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கும். புத்திர பாக்கியம் உண்டாகும். கேளிக்கை ஈடுபாடு, மகிழ்ச்சி, பந்துக்கள் வரவாழ உற்சாகம், மகான்களின் தரிசனம் ஆகியவையெல்லாம் ஏற்பட போகுது. பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். குழந்தை செல்வங்கள் மூலமாக மனக்கலக்கம் மற்றும் அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. பின்னர் தெய்வ தரிசனத்தில் மனம் மகிழ்கிறதோட மனசில் அமைதியும் நிலவும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்க போகுது. மேலும் சுக்கிரன், ராகு, சனி, புதனுடன் இணைகிறதால புதியவர்களிடம் ஓரடி விலகி நீங்கள் இருக்கிறது தான் நல்லது. உங்கள் வேலைகளில் கவனக்குறைவு, தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலட்சியமாக இருக்காதீங்க. அலட்சியத்திற்கும் ஆசைக்கும் இடம் கொடுக்கவே கூடாது. பண விவகாரத்தில் கவனமாக இருங்க. மேலும் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்க போகுது. நீங்கள் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்க போகிறீங்க. சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. குடும்பத்தினரிடையே ஓரளவு ஒற்றுமை நிலவ போகுது. பயணம், அரசு சம்பந்தமான வேலைகள் மற்றும் தந்தை வகை உறவுகளால் தொல்லைகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருங்க. பின்னர் புதிய தொழில் முயற்சிகளுக்காக எதிர்பார்க்கப்படும் வங்கிக் கடன் உதவிகள் சிரமத்துக்கு பின்னாடி தான் உங்களுக்கு கிடைக்கும். அரசு உதவியோட பணவரவு இருக்கும். 6வது சினம் என சினத்தை அடக்கினாலும் சிரமங்கள் குறையும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து போங்க, அதுதான் நல்லது. தேவையில்லாமல் எதுக்கும் கோவப்படாதீங்க. அது கடைசியில் உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும்.
உங்கள் ராசியாதிபதியால் துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். வம்பு வழக்குங்கிற நிலை மாறும். செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அரசு வழி வேலை உங்களுக்கு சாதகமாகும். பரிகாரமாக நீங்கள் விநாயகரை வழிபட சங்கடங்கள்லாம் விலகும். பல நன்மைகள் நடந்தேறும். தடைகள்லாம் தகர்ந்து போகும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.